ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸ்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பல ஊடகங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸ்களும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்தார். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறு என முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இபிஎஸ் உடன் சற்று நேரத்திற்கு முன்பாக ஆலோசனையானது நடைபெற்றது. தற்போது தாவேகாவுக்கு எந்த நிலையிலும் அதிமுக ஆதரவு இல்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக மேலும் சொல்லுங்க. தற்பொழுது முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அதிமுகவினுடைய இந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடனான சந்திப்பில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றார். இந்த சந்திப்பிலே தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவு கொடுத்ததாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்துடன் அதிமுக எந்த வகையிலும் அந்த ஒரு கூட்டணி உடன்பாட்டுக்கு செல்லவில்லை என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்து வந்தது. அதிமுகவில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும், அவர்களுடைய ஆட்சி அமைவதற்கு அதிமுக உறுதுணையாக இருக்க வேண்டும், அதற்காக அதிமுக தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்தால் அதிமுகவிற்கு என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி கொள்ளலாம் என்பது போன்ற கருத்துக்களை தலைமையிடம் சொன்னதாக சொல்லப்படுகின்றது. எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் கூட தொடர்ச்சியாக தனிப்பட்ட முறையிலும் ஆலோசனை நடத்தி வந்தார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திலும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவு அளிப்பது தொடர்பான விஷயங்கள் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் தான் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்ட அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த சந்திப்பை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக மேற்கொண்டிருந்தார். அதன் நிறைவாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவு கொடுத்ததாக வெளியாகக்கூடிய தகவல் எல்லாம் முற்றிலும் தவறானது. எந்த வகையிலும் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு இதுவரை ஆதரவு கொடுக்கவில்லை, அது தொடர்பான எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் 5 பேர் தற்போது ஆதரவு கொடுத்தும் கூட இன்னும் 5 உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவைப்படுகின்றது. எனவே அதிமுக ஆதரவு அளித்தால் தாவேகாவினுடைய ஆட்சி எளிதாக அமைந்துவிடும் என்ற சூழல் இருந்தது. அதிமுக ஆதரவு கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில்
அதிமுக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்ததாக இதுவரை வெளியாகி வந்த தகவல் அனைத்தும் தவறானது. அதிமுக அதுபோன்ற எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை என்ற கருத்தை தற்பொழுது மூத்த நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய KP முனுசாமி சொல்லியிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆலோசனையின் பிறகாக இந்த முடிவு எடுக்கப்பட்டு அதை கூறியிருப்பதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார். எனவே தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி அமைய அதிமுக தற்போது இருக்கக்கூடிய மனநிலையில் எந்த வகையான ஆதரவையும் வழங்காது என்பது தெரிய வந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.